Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு பிரெட் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் சமோசா பண்றதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை கார்னர் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இதை தான் நம்ம சமோசாவுக்கு அவுட்டர் லேயரை யூஸ் பண்ண போகிறோம். மைதா மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை தண்ணியில் நனைச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட்டில் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுட்டு ப்ரெட்டோட கார்னரில் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுட்டு கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் சமோசா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்ச ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்ட பிறகு எடுத்திங்கன்னா சுவையான ப்ரெட் சமோசா ரெடி. இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் ஒரு பீஸ் சாப்பிட்லாம். உங்களை மாதிரி வாலிப பசங்கள்லாம் ஒரு 4 பீஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு ரூம்குள்ளே போய் தனியாக சாப்பிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.